அதாவது விஸ்வரூபம் படத்துல கமலுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த உடனே கமல் தான் ஜெயலலிதாவுக்கு அடுத்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு திடீர்னு ஒரு கூக்குரல் வந்த மாதிரி விஜய்க்கு வர வேண்டும் என்று கேர்ஃபுல்லி கியூரேட் பண்ண ஒரு செட்டப் டிராமா தான் சார் இது 100%. ஓகே, இந்த டிராமாவை இப்படி செய்வதன் மூலம் இந்த டிராமா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பிஜேபியும் சப்போர்ட் பண்ணுதா, சிபிஎஃப்சியும் சப்போர்ட் பண்ணுதா? சார் இதுல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும் பண்ணல அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். ஓகே, இதுல நீங்க விஜய் அசியூமிங் சார், இப்ப விஜய் இந்த ஜனநாயகன் வந்து விஜய் படம் கிடையாது. ஜனநாயகன்ன்றது வந்து சிவகார்த்திகேயன் படம்னு வச்சுக்கோம். அவர் பராசக்தியில நடிக்கல, ஜனநாயகன் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காருன்னு வச்சிருப்போம். இதே கருத்துரிமை போராளிகள் விஜய்க்கு ஐயோ விஜய் பாவம் அடிக்கிறாங்களே துவைக்கிறாங்களேன்னு சொல்ற காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து விஜய் கிட்ட எப்ப போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அல்லது வலதுசாரி ஆட்களோ இதை வந்து என்டோர்ஸ் பண்ணுவாங்களா? சிவகார்த்திகேயன் விட்டுருங்க, கருணாஸ் ஒரு சல்லியர்கள் படத்துல அவரும் தான் இருக்காரு. எங்களுக்கு சுரேஷ் காமாட்சி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இவங்க எங்க போனாங்க? வரலாம் இல்லையா? அந்த மாதிரி எங்க போனாங்க? டாம் 999 இஷ்யூ நடக்கும்போது இதே மாதிரி வந்தாங்களா? காங்கிரஸ் குதிச்சுட்டு ஓடி வந்தாங்களா? கேரளா ஃபைல்ஸ் வரும்போது காங்கிரஸ் குதிச்சுட்டு ஓடி வந்தாங்களா? காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது வந்தாங்களா? விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி படம் வரும்போதெல்லாம் வராதவர்கள் மத்திய அரசை எந்த விதத்தில் ஜனநாயகன் எதிர்க்கிறது? மத்திய அரசுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன எதிர்ப்பு இருக்கு? பொதுவா சொல்றாங்க, நேரடியா இருக்கா? ஒரு இந்திய எதிர்ப்பு இருக்கிற அளவுக்கு, இந்தி திருப்பி எதிர்ப்பு இருக்கிற அளவுக்கு ஜனநாயகன் படத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அப்போ ஒண்ணுமே இல்லாத ஒன்றை இவர்தான் பயங்கரமா அடிக்க போறவரு, பயங்கரமா குத்த போறவரு. இவர்தான் பாத்தீங்களா அந்த படத்தை? ரிலீஸ் ஆகவே இல்லன்னு சொல்லும்போது எப்படி நீங்க பார்க்காதே? ட்ரெய்லர்ல என்ன இருக்கு சார்? முன்னோட்டம்ன்றது அதுதான் சார். படத்தில் என்ன இருக்குன்றது இப்ப கார்ட்டூன் படங்கள், அது பக்தி படமா திருவிளையாடல் மாதிரி கிடையாது. அதுல வந்து ஒரு ஆக்ஷன் மூவி, அதுல சொல்லப்பட்டதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு பகவான் கேசரி ரீமேக் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பகவான் கேசரியிலே ஒண்ணும் இல்லைன்னும் பொழுது பகவான் கேசரியில இருந்து ரீமேக் பண்ணக்கூடியதுல மட்டும் என்ன புரட்சிகரமான டிமானிட்டைசேஷன் எதிர்த்த வசனங்கள்லாம் அதுல இருக்க போதா? விஜய் அக்னி படத்துல இருக்கிறது கூட விஜய் படத்துல கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த சண்டையை வந்து ஒரு பாவலாவாக யூஸ் பண்ணி விஜயை பொசிஷன் பண்றது என்ன? டிஎம்கேவை விட அதிகமாக பாஜகவை எதிர்ப்பவர் இவர்தான். பாஜகவுக்கு உண்மையான எதிரி திமுக கிடையாது. பாஜக வந்து விஜயை கண்டு அஞ்சுகிறது ஒருத்தர். இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் விஜய், இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் விஜய். ரஜினியின் கஷ்டம் ரஜினிக்கு தான் தெரியும்னு விகடன்ல எழுதின மாதிரி விஜயின் கஷ்டம் விஜய்க்கு தான் தெரியும்னு சொல்லி இவர்தான் நாங்க எதிர்க்க, எங்க எதிரி இவருதான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறது.